பத்ம புராணத்தில் உள்ள வைசாக மாத மாஹாத்மியம் 29ஆம் நாள் கதை. வைசாக மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய கூடுதல் சடங்குகள் மற்றும் விரத முறைகள். சூத்தமா முனிவர் கூறினார். பின்னர் மன்னர் மகிழ்ச்சியுடன் முனிவரிடம் நீராட தயாராக இருந்தவரை வணங்கிய பின்னர் சுருக்கமாக நீராடுதல், பரிசுகள் வழங்குதல் மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற சடங்கு என்ன என்று கேட்டார். அம்பரீஷ மன்னர் கூறினார், முனிவரே, இந்த வைசாக மாதத்தில் எந்த சடங்கு செய்யப்பட வேண்டும், எது உயர்ந்த தெய்வம், எந்த தானம் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி நீராட வேண்டும், எப்படி நீராடுதல் எடுக்கப்பட வேண்டும், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எப்படி வணங்க வேண்டும்? பிராமண முனிவரை, தயை கூர்ந்து அதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவர். குறிப்பாக ஒரு புனித இடத்தில் வழிபடும் நடைமுறை குறித்து எனக்கு கூறுங்கள். நாரதர் கூறினார், சிறந்தவரே, வைசாக மாதத்தில் சூரியன் மேஷராசியில் நுழையும் போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவு கூறும் ஒரு மனிதன் ஒரு பெரிய நதியில், ஒரு நதிக்கரையில், ஒரு பெரிய நதியில், ஒரு ஏரியில், ஒரு ஊற்றில், ஒரு இயற்கை குளத்தில் அல்லது தற்செயலாக காணும் ஒரு நீர் தேக்கத்தில் நீராட வேண்டும். சைத்திர நட்சத்திரத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாளில் அல்லது சூரியன் மேஷராசியில் நுழையும் 15ஆம் நாளில் உண்ணா நோன்பு இருந்து ஒரு பிராமணரின் சம்மதத்துடன் நன்றாக நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்ட பின்னர் வைசாகத்தில் தினசரி ஸ்நான விரதத்தை எடுக்க வேண்டும். வைசாக மாதம் முழுவதும் சூரியன் மேஷராசிக்குள் நுழைந்தவுடன் நான் காலையில் சில கட்டுப்பாட்டுகளுடன் நீராடுவேன். அசுரரை கொன்றவன், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடையட்டும். வைசாக மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அடியேன் செய்யும் ஸ்நானம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, அதாவது நீராடல் பகவான் அசுரரை கொன்றவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் பிராமணர்களின் அருளால் சிரமங்களில் இருந்து விடுபடட்டும். முராரி தெய்வமே, மதுசூதனரே, வைசாக மாதத்தில் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் மேஷராசிக்குள் நுழைந்ததால் நான் செய்த ஸ்நானத்திற்கு, அதாவது புனித நீராடலுக்கு, புனித செயல்களில் கூறப்பட்டுள்ளபடி எனக்கு பலனை தந்தருளும். ஓ மதுசூதனா, இந்த வைசாக மாதம் தங்களுக்கு மிகவும் பிரியமானது என்பதால் அந்த மாதத்தில் நான் செய்த தினசரி காலை நீராடல் பலனை தருபவராகவும் என் பாவங்களை நீக்குபவராகவும் இருப்பீர்களாக. அந்த புனித ஸ்தலத்தில் இந்த வார்த்தைகளை கூறி பாதங்களை நீரினால் சுத்தம் செய்து வாக்கில் கட்டுப்பாட்டுடன் நாராயணரை எண்ணி முறையான விதிகளின்படி நீராட வேண்டும். ஒரு மனிதன் இந்த அடிப்படை ஸ்தோத்திரத்தை ஓதி ஒரு புனித ஸ்தலத்தை தயார் செய்ய வேண்டும். நாராயணருக்கு வணக்கம், இதுவே அடிப்படை ஸ்தோத்திரம் என்று கூறப்படுகிறது. திருக்கரத்தினில் தர்பை எடுத்துக்கொண்டு விதிகளின்படி நீர் அருந்தி வணங்கி ஒரு நாற்கட வடிவத்தை உருவாக்கி இந்த அடிப்படை பாடலின் மூலம் கங்கையை அழைக்க வேண்டும். தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களிலிருந்து தோன்றியவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சேர்ந்தவர், தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தம் தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் செய்த பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். வாயு புனித தலங்களின் எண்ணிக்கையை 3.5 கோடி என்று கூறியுள்ளார். ஜானவி தேவியே, தேவி கங்கையே, தம் புனித தலங்கள் சொர்க்கத்திலும் பூமியிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் உள்ளன. தமது பெயர் நந்தினி, கடவுள்களில் அது நளினி. தாம் தக்ஷா, பிருத்வி, விஹாகா, விஸ்வகாதா, சிவப்பிரியா, வித்யாதரி, மகாதேவி என்றும் அழைக்கப்படுகிறீர்கள். லோக பிரசாதினி மற்றும் சௌமாங்கரி, ஜானவி, சாந்தா, சாந்தி பிரதாயினி. அவர் நீராடும் நேரத்தில் இந்த பெயர்களை உச்சரிக்க வேண்டும். 3 உலகங்களிலும் நகரும் கங்கை அங்கே இருக்கிறார். கரங்களின் துவாரங்களை, அதாவது உள்ளங்கைகளை இணைத்து தலையில் வைத்து தலையில் 4 அல்லது 5 அல்லது 7 முறை தண்ணீரை தெளித்து பின்னர் ஒருவர் களிமண்ணால் நீராட வேண்டும். விதிகளின்படி இது போன்று அதை அழைத்த பின்னர், தேவியே, பூமியே, பகலே, குதிரைகளால் மிதிக்கப்படுபவரே, தேர்களால் மிதிக்கப்படுபவரே,
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் மிதிக்கப்படுபவரே, என் பாவத்தை நீக்குவீராக. நான் செய்த தவறு. 100 கரங்களை கொண்ட பன்றி அவதாரம் எடுத்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் தாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நல்ல சபதத்திற்கும் அனைத்து மக்களின் எழுச்சிக்கும் காரணம், அரணைக்கும் காரணம் தங்களுக்கு வணக்கம். இவ்வாறு நீராடிய பின்னர், விதிகளின்படி தண்ணீரை பருகிய பின்னர் அவர் எழுந்து நின்று தூய வெள்ளை ஆடைகளை அணிய வேண்டும். பின்னர் 3 உலகங்களின் திருப்திக்காக அவர் பானங்களை வழங்க வேண்டும். அவர் முதலில் பிரம்மதேவர், ஸ்ரீ மகாவிஷ்ணு, ருத்ரன், பிரஜாபதி, தேவர்கள் ஆகிய அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். அக்ஷர்கள், பாம்புகள், கந்தர்வர்கள், தேவலோக தேவதைகள் மற்றும் அசுரர்கள், கொடூரமான பாம்புகள், கழுகுகள், மரங்கள், உயிரினங்கள் மற்றும் பறவைகள், வித்யாதரர்கள், மேகங்கள், வானத்தில் நடமாடுபவர்கள் ஆகியோரும் கூட அவர் கூற வேண்டும். இவர்களையும் ஆதரவு இல்லாதவர்களையும் பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்களையும் திருப்தி அடைய இந்த நீர் என்னால் வழங்கப்படுகிறது. ஒரு மனிதன் இடது தோளிலும் வலது கைக்குழி கீழும் புனித நூலை அணிந்து கடவுள்களுக்கு காணிக்கை செலுத்தும் போது கழுத்தில் அணிய வேண்டும். பக்தியுடன் அவர் கடவுள்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். பக்தியுடன் அவர் மனிதர்களையும் முனிவர்கள் மற்றும் முனிவர்களின் மகன்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அவர் கூற வேண்டும், சனகா, சனந்தனா, 3வது சனாதனா, கபிலா, ஆசுரி, ஓடு, பஞ்சசிகா ஆகியோரும் கூட அவர்கள் அனைவரும் நான் அளிக்கும் தண்ணீரால் எப்போதும் திருப்தி அடையட்டும். புனித அரிசி, தானியங்கள் மற்றும் தண்ணீரால் மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருத்து, வசிஷ்டர், பிருகு, நாரதர் போன்ற அனைத்து தெய்வீக மற்றும் பிராமண முனிவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். பின்னர் அவர் புனித நூலை உடலின் இடது பகுதியில் நோக்கி வலது தோளில் தொங்கவிட வேண்டும். பின்னர் அதை இடது தோளிலும் வலது கைக்குழி கீழும் அணிய வேண்டும். முழங்கால்களால் தரையில் கீழே இறங்கிய பிறகு எள் விதைகள், தண்ணீர் மற்றும் சந்தனம் மூலம் அக்னிஸ்வத்தா, சௌமியா, அதே போல் உஷம்பா, காவ்யநால, பர்ஹிஷத் மற்றும் ஆஜ்யபா போன்ற மேனிகளை பக்தியுடன் திருப்திப்படுத்த வேண்டும். அவர் கூற வேண்டும், யமன், தர்மராஜர், மிருத்யு, அந்தகர், வைவஸ்வதன், காலன், சர்வபூதக்ஷயன், அனைத்து உயிரினங்களையும் அளிப்பவர், உதும்பரன், தத்னன், நீலன் மற்றும் பரமேஷன் ஆகியோருக்கு வணக்கம். பிருகோதரன், சித்ரகுப்தன் ஆகியோருக்கு வணக்கம். பின்னர் கையில் தர்பைகளுடன் அவர் மேனிகளை திருப்திப்படுத்த வேண்டும். முறையான சடங்குகளுடன் தனது மேனிகளை அவற்றை குறிப்பிட்டு அவர்களின் பெயர்கள் மற்றும் குடும்பத்தால் திருப்திப்படுத்திய பிறகு அவர் இந்த பிரார்த்தனையை கூற வேண்டும். இந்த பிறவியில் உள்ள அனைத்து உறவினர்களும் முந்தைய பிறவிகளில் உள்ள உறவினர்களும் என்னிடமிருந்து தண்ணீரை, பானங்களை விரும்பும் முழுமையான திருப்தி அடையட்டும். விதிகளின்படி தண்ணீரை அருந்திய பிறகு அவர் முன் புனித அரிசி, தானியங்கள், மலர்கள், நீர் மற்றும் சிவப்பு சந்தனம் ஆகியவற்றை கொண்ட ஒரு தாமரையை சரியாக வரைய வேண்டும். சூரியனின் பெயர்களை கூறி அவர் சூரியனுக்கு மரியாதைக்குரிய காணிக்கைகளை கவனமாக செய்ய வேண்டும். 1000 கதிர்களை கொண்ட அனைத்து பிரகாசங்களையும் கொண்ட சூரியனை, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவிலான தமக்கு வணக்கம். ருத்ரனின் உடலை கொண்ட தமக்கு வணக்கம். பக்தர்கள் விரும்பும் தமக்கு வணக்கம். பத்மநாபரே, செவி வளையங்கள் மற்றும் கை கவசங்களால் அலங்கரிக்கப்பட்ட தமக்கு வணக்கம். அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான தமக்கு வணக்கம். தூங்குபவர்களை, அதாவது உறக்கம் கொள்பவர்களை எழுப்புபவரே, தாம் எப்போதும் எல்லா நல்ல மற்றும் கெட்ட செயல்களையும் கவனிக்கிறீர்கள். சத்திய தேவரே, தமக்கு வணக்கம். எனக்கு அருள் செய்வீராக. பாஸ்கரரே, திவாகரரே, நான் தம்மை வணக்கம் செய்கிறேன், நமஸ்கரிக்கிறேன். பிரபாகரரே, தமக்கு என் வணக்கம். இப்படி சூரியனை வணங்கி முன்னால் வரையப்பட்ட தாமரையை வலது பக்கம் 7 முறை வலம் வந்து ஒரு பசு, ஒரு பிராமணன் மற்றும் தங்கத்தை தொட்டு பின்னர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். ஆசிரமத்தில் உள்ள வணக்கத்திற்குரியவர்களை வணங்கிய பின்னர் அவர் உருவத்தை வணங்க வேண்டும். அடக்கப்பட்டு தன்னம்பிக்கையை கொண்ட ஒரு இல்லறத்தார்
முதலில் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். மீண்டும் இரு இடங்களிலும் பக்தியுடன் விதிகளின்படி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வைசாக மாதத்தில் குறிப்பாக வழிபடுபவர் ஆண்டு முழுவதும் அவரை வணங்கியவர். வைசாக மாதம் வந்தபோதும் அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கும் சூரியன் மேஷத்தில் நுழைந்த போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விப்பதற்காக அவரை கௌரவிக்கும் வகையில் எள் விதைகள், நெய் போன்ற பல பரிசுகளை அவர் வழங்கிய பிறகும் கோடிக்கணக்கான பிறப்புகளில் செய்த அதாவது செய்யும் பாவங்களை அளிக்கும் எள் விதைகள், நெய் போன்ற பல பரிசுகளை அவர் வழங்க வேண்டும். ஒரு பணக்காரர் தனது ஆசை நிறைவேற தண்ணீர், உணவு, சர்க்கரை, எள் போன்றவற்றால் ஆண் பசுவை ஒரு பரிசாக கொடுக்க வேண்டும். தனது புலன்களை கட்டுப்படுத்தி வைசாக மாதம் முழுவதும் தினமும் நீராடுபவன், வார்த்தைகளால் மந்திரத்தை கூறுபவன், தினமும் பிரார்த்தனை செய்பவன், விரத தினங்களில் உட்கொள்ள தகுந்த உணவை உட்கொள்பவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். கவனமாக இருந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவை உட்கொள்பவன், அல்லது இரவில் உணவை உட்கொள்பவன், அல்லது வைசாக மாத கேட்காமலே சாப்பிடுபவன் தான் விரும்பிய அனைத்து பொருட்களையும் பெறுகிறான். ஒருவர் தினமும் தனது இல்லத்திற்கு வெளியே ஒரு நதி போன்றவற்றில் 2 நீராடல் செய்ய வேண்டும் என்பது விதி. முறையான விதிகளின்படி விரத தினங்களில் உட்கொள்ள தகுந்த உணவை உட்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். வெற்று தரையில் உறக்கம் கொள்ள வேண்டும். ஒரு சபதம் கற்பித்தல், கொடைகள் வழங்குதல், பாடல்களை வாக்கினால் கூறுதல், பரிசுத்தங்கள் செய்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குதல் மற்றும் ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் செய்த பயங்கரமான பாவத்தை எரிக்கிறது. மாதவன் அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது பாவங்களை அளிக்கிறாரோ அதேபோல் தினசரி மாதவத்தில் அதாவது வைசாக மாதத்தில் நீராடல் செய்வது பாவங்களை அளிக்கிறது. விதிகளின்படி செய்யப்படுவது மிகுந்த பாவங்களை அளிக்கிறது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாள் ஒரு புனித இடத்தில் நீராடி தனது இறந்த மூதாதையர்களை எள் விதைகளால் திருப்திப்படுத்த வேண்டும். நறுமணம் நிறைந்த நீர் ஜாடிகளை பரிசாக வழங்க வேண்டும். மேலும் வைசாக மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு திருப்தியை தருகிறது. அவர் எள் விதைகள், தங்கம், உணவு, சர்க்கரை, ஆடைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றால் ஆன தண்ணீரை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு நாளைக்கு 3 முறை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபட வேண்டும். உண்மையில் தூய லக்ஷ்மி தேவியுடன் இணைந்துள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எள் விதைகள் கொண்ட பல தங்க குடங்களாலும் அல்லது தனது சக்திக்கு ஏற்ப தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களினாலும் ஜாடிகளினாலும் பிராமணர்களை திருப்திப்படுத்துபவர் ஒரு பிராமணரை கொன்றதன் பாவங்களை நீக்குகிறார். ஒரு மனிதன் ஒருமுகப்பட்டு வைசாக மாதத்தில் காலையில் ஒரு நதியில் நீராடி பருவகால மலர்கள் மற்றும் பழங்களால் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். மதவெறி பேச்சிலிருந்து விடுபட்டு அவர் ஒரு பிராமணரை அவரது சக்திக்கு ஏற்ப மதிக்க வேண்டும். அவர் ஆடைகள், பசுக்கள், நகைகள் போன்றவற்றையும் செல்வ குவியல்களையும் பரிசாக கொடுத்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லது அவரது சக்திக்கு ஏற்ப சிறிய அளவில் மற்ற மதிப்புமிக்க பொருட்களையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். பின்னர் எந்த சொத்தும் இல்லாத மனிதன் வைசாக மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மலர்களை அர்ப்பணித்து வணங்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இறந்த தனது 100 முன்னோர்களை விடுவிப்பார். அவர் 1,00,000 உயிர்களுக்கு துக்கத்தை அனுபவிக்க மாட்டார். அவருக்கு எந்த நோயாலும் பயமில்லை. அவர் வறுமையால் பிணைக்கப்படவில்லை. அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராக மாறுவார். மேலும் இறந்த பிறகும் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். வீரரே, அவர் 1,08,000 யுகங்கள் சொர்க்கத்தில் வாழ்வார். மீண்டும் ஒரு அரசராக பிறப்பார். ஒரு அரசரின் பல்வேறு இன்பங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிலேயே இணைகிறார். அரசரே கேளுங்கள்,
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டை குறித்து நான் தங்களுக்கு சுருக்கமாக கூறுவேன். இது 3 வகையாகும். வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளபடி, தாந்திரீக படைப்புகளில் விதிக்கப்பட்டுள்ளபடி மற்றும் கலப்பு வகைகளில் இவை அனைத்தும் பாவங்களை அளிக்கின்றன. முழுமையான அளவு வரம்பற்றதாக இருப்பவருக்கு முடிவே இல்லை. அரசரே, வழிபாட்டு சடங்குக்கு முடிவே இல்லை. இப்போது அது சரியான வரிசையில் சரியாக விளக்கப்படும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாடு 3 வகைப்படும். வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி தந்திரங்களில், அதாவது தெய்வ வழிபாட்டிற்கான மந்திர மற்றும் மாய வடிவங்களை கற்பிக்கும் மத ஆய்வு கட்டுரைகள் குறிப்பிட்டுள்ளபடி மற்றும் கலப்பு. வைதிகம் அல்லது கலப்பு என்பது பிராமணர்கள் மற்றும் பிறருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான சூத்ரனுக்கு கூட தாந்திரீகம் விதிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த வேதத்தில், அதாவது வேதம் அவரால் மிகவும் அதிகாரப்பூர்வமாக கருதப்படுகிறது, வகுக்கப்பட்டபடி பிராமண நிலையை அடைந்த ஒருவர் பிரம்மச்சரியத்தை இயற்றிய பிறகு முறையான சடங்குகளின்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். தனது ஆசிரியரின் சம்மதத்துடன் அவர் ஒரு பலிபீடத்தில் அல்லது, அதாவது நெருப்பு அல்லது சூரியன், நீர் அல்லது தனது சொந்த இதயம் அல்லது ஒரு பிராமணருக்கு காணிக்கைகளை செலுத்துவதன் மூலம் பக்தியுடனும் செல்வத்துடனும் அவரை வணங்க வேண்டும். பல் துலக்கிய பின்னர் முதலில் தனது உடலை சுத்திகரிக்க நீராடல் செய்ய வேண்டும். 2 நேரங்களிலும் துதிப்பாடல்களில் இசையுடனும் களிமண்ணாலும் நீராடல் வேண்டும். காலை மற்றும் மாலை பிரார்த்தனை போன்ற சடங்குகள் வேத நூல்களிலும் தந்திரங்களிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. வழிபாட்டின் முடிவில் சடங்குகளை செய்வதற்கான புனிதமான சபதத்தை அவர் முறையாக நிர்ணயிக்க வேண்டும். இது சடங்கை தூய்மைப்படுத்துகிறது. தெய்வத்தின் உருவம் 8 வகைகளை கொண்டதாக கூறப்படுகிறது. கல்லால் ஆனது, மரத்தால் ஆனது, இரும்பினால் ஆனது, களிமண்ணால் அல்லது மண்ணால் பூசப்பட்டது அல்லது வரையப்பட்டது, மணல், உலோகம் மற்றும் இரத்தினங்களால் ஆனது. இது 2 வகையானது மற்றும் வாழ்க்கையின் இருப்பிடம், அதாவது உயிருடன் என்று கூறப்படுகிறது. அசையும் மற்றும் அசையாதது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடும் நேரத்தில் அசையாத சிலை விஷயத்தில் அழைப்பு மற்றும் அழைக்கப்பட்ட தெய்வத்தை செல்ல அனுமதிப்பது தேவையில்லை. அசையும் ஒன்றின் விஷயத்தில் ஒரு வழி உள்ளது. இந்த 2ம், அதாவது வேண்டுதல் மற்றும் அதை செல்ல அனுமதித்தல், பலிபீடத்தில் தானாகவே நடைபெறுகின்றன. பூசப்படாதவற்றில், அதாவது களிமண்ணால் செய்யப்படாதவற்றில் குளியல், அதாவது நீராடல் கட்டளையிடப்பட்டுள்ளது. மற்றொன்றில், அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட ஒன்றின் விஷயத்தில் மட்டுமே தண்ணீர் தெளித்தல் செய்யப்பட வேண்டும். ஒரு உண்மையான பக்தர் கிடைக்கக்கூடிய நன்கு அறியப்பட்ட பொருட்களை கொண்டு தெய்வத்தை பக்தியுடன் வணங்க வேண்டும். அரசரே, வழிபாட்டில் நீராடுவதும் சிலையை அலங்கரிப்பதும் சிறந்தது. அவற்றை, அதாவது பொருட்கள், பலிபீடங்களில் வைக்கலாம் அல்லது நெய்யுடன் கூடிய காணிக்கை நெல்லியில் செலுத்தப்பட வேண்டும். அதாவது சூரியனுக்கு, அதாவது செலுத்தப்படும் வழிபாடு சிறந்தது அல்லது பலிபீடத்தில் தண்ணீரால் செய்யப்படும் வழிபாடு போன்றவை. ஒரு பக்தரால் நம்பிக்கையுடன் வழங்கப்படும் நீர் கூட சிறந்தது. தூய்மையாக இருந்து முதலில் தர்பைகளுடன் தனது இருக்கையை தயார் செய்து அவர் வாசனை திரவியம், தூபம், மலர்கள், விளக்கு, உணவு போன்ற பொருட்களை சேகரித்த பின்னர் வடக்கு நோக்கி அல்லது தெய்வத்தை நோக்கி அமர்ந்து அதை வணங்க வேண்டும். நியாசங்களை செய்த பிறகு அவர் தனது கையால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடும் பொருட்களை தொட வேண்டும். தெளிக்க வேண்டிய குடத்தை, அதிலிருந்து தண்ணீர் அவர் சரியாக தயாரிக்க வேண்டும். அந்த நீரால் அவர் தெய்வத்தை வணங்கி வழிபாட்டு பொருட்களையும் தன்னையும் தெளிக்க வேண்டும். 3 பானைகளில் தண்ணீரை தெளித்து அந்த பொருளை நிரப்பி அர்ப்பணிக்க வேண்டும். கால்களை சுத்தம் செய்வதற்கு 3 பானை தண்ணீர், வழிபாட்டு பொருள் மற்றும் தண்ணீரை குடிக்க கொடுக்க வேண்டும், அதாவது கொடுக்க வேண்டும். தலையின் கிரீடத்தில் உள்ள முடியின் கொத்துடன் அதிலிருந்து தலை ஆடை அகற்றப்பட்டு காயத்ரி பாடலுடன் அவற்றை புனிதப்படுத்தப்பட வேண்டும். பாடலின் பாராயணத்தின் முடிவில் அவர் தனது இதய தாமரையில் கருதப்பட்ட இறைவனின் வாழ்க்கையை குறிக்கும் ஒரு சிறிய பகுதியை தியானிக்க வேண்டும். மேலும் அவரது ஆசைகள் நிறைவேறுவதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும்.
காற்று மற்றும் நெருப்பால் தயாராக செய்யப்பட்ட ஒரு கட்டியில் ஒரு கட்டியானது தான் உருவாக்கிய உருவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தால் தெய்வத்தை வழிபாட்டு இடத்திற்கு அழைத்து அதன் உடலை இங்கே வைத்து அதை வணங்க வேண்டும். பாதங்களை சுத்தம் செய்வதற்கு, அதாவது நீராட்டுவதற்கு தண்ணீர் போன்ற வழிபாட்டு பொருட்களையும் வழிபடும் பொருட்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். 8 இதழ்களை கொண்ட ஒரு பெரிகார்ப் மற்றும் இலைகளால் பிரகாசிக்கும் தாமரையான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு 9 வழிகளில் ஒரு இருக்கையை தயாரித்து 2 இடங்களிலும், அதாவது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்காக வேத நூல்களிலும் தந்திரங்களிலும் வகுக்கப்பட்ட முறைகளின்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வட்டு எனப்படும் சுதர்சன சக்கரம், சங்கம் எனப்படும் பாஞ்சஜன்யம், கதாயுதம், வாள், அம்பு, வில், கலப்பை, உளவு, கௌஸ்துபம், மாலை மற்றும் குறி எனப்படும் ஸ்ரீவத்சம் ஆகியவற்றை வணங்க வேண்டும். அவர் நந்தன், சுனந்தன், கருடன், பிரசண்டன் மற்றும் சண்டன் போன்றவர்களை அவரவர் இடங்களில் முகங்களை திருப்பிக் கொண்டு அவர்களை வழிபட வேண்டும். அதேபோல் மாபாபலன், பாலன், குமுதன், குமுதேக்ஷணன், துர்கா, விநாயகன், வியாசர், விஸ்வக்சேனர், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஆசிரியர்கள் மற்றும் பிற கடவுள்களையும் வழிபட வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான அவர் தன்னிடம் பணம் இருக்கும்போது எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சந்தனம், செடியின் நறுமணம் உள்ள உசர செடியின் வேர், கற்பூரம், குங்குமம், அகல்லோச்சம் மற்றும் நறுமணமுள்ள நீர் ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும். வேத ஸ்வர்ண கர்மம் அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கௌரவிக்கும் மந்திரம் அல்லது புருஷ சூக்தம் என்று அழைக்கப்படும் துதி போன்றவை சரியான பாடல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதேபோல் தெய்வத்தின் முன் ஒளியை அசைப்பதன் மூலம் ஆடைகள், புனித நூல், ஆபரணங்கள், இலைகள், மாலைகள், நறுமணம் மற்றும் நறுமண பொருள்கள் ஆகியவற்றையும் கொடுக்க வேண்டும். வழிபடுபவர் நம்பிக்கையுடன் கால்களை சுத்தம் செய்வதற்கு, அதாவது நீரினால் சுத்தம் செய்வதற்கு சந்தனம், மலர்கள், புனித அரிசி, தானியங்கள், வாசனை திரவியங்கள், தூபம் மற்றும் பிற பொருட்களை வழங்க வேண்டும். அவர் வெல்லம், பாலில் வேக வைத்த அரிசி, நெய், சுட்ட ஈரட்டி, மாபால் செய்யப்பட்ட சிறிய வட்ட ஈரட்டிகள், இனிப்புகள், பால், தயிர், நெய் மற்றும் உணவுப் பொருட்களை படைக்க வேண்டும். தினமும் உடலுக்கு அபிஷேகம் செய்தல், உடலை இதமாக பிடித்து விடுதல், கண்ணாடி காட்டுதல், பல் துலக்குதல், நீராடல் மற்றும் அனைத்து பாடல்களும் இருக்க வேண்டும். விதிகளின்படி அமைக்கப்பட்ட ஒரு தொட்டியில் ஒரு வட்ட வளைவு மற்றும் பலி பீடங்களுடன் அவர் நெருப்பை வைத்து அனைத்து பக்கங்களிலும் சேகரிக்க வேண்டும். மேலும் தனது கரத்தினால் தண்ணீரை பரப்பி அதை தெளித்து விதிகளின்படி எரிபொருளை வழங்க வேண்டும். புனித நீர் கொண்ட பொருட்களை எடுத்து தெளிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீரில் நெய்யை தெளிக்க வேண்டும். சூடான தங்கத்தை போன்ற சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை மலரால் பிரகாசிக்கும் 4 பட்டைகள் கொண்ட அமைதியான தாமரை இதழ்கள் போன்ற மென்மையான ஆடையை அணிந்த பிரகாசமான கிரீடம், வளையல்கள், கச்சை மற்றும் சிறந்த கை கவசங்களை அணிந்த மார்பில் ஸ்ரீவத்சம் கொண்ட கௌஸ்துபம் பிரகாசிக்கும் மர மலர்களாலான மாலையை அணிந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து வணங்க வேண்டும். மரத்துண்டுகளை நெய்யுடன் சேர்த்து வணங்கி 2 பங்கு நெய்யை எரிந்து தெளித்த வெண்ணெய் தெளித்து நெய் பூசப்பட்ட காணிக்கையை செலுத்தி பின்னர் வணங்கி தனது கூட்டாளிகளுக்கு காணிக்கையை வழங்க வேண்டும். பிராமணரை, நாராயணரை நினைத்து அடிப்படை பிரார்த்தனையை வாக்கினால் செய்ய வேண்டும். பின்னர் தண்ணீர் அருந்திவிட்டு மீதமுள்ளவற்றை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வைத்திருக்க வேண்டும். எப்போதும் பாடிக்கொண்டு தனது செயல்களை வார்த்தைகளால் விவரிக்க வேண்டும். நல்ல கதைகளை கேட்கவும் காரணமாகி ஒரு கணம் ஓய்வெடுக்க வேண்டும். புராணங்கள் மற்றும் பிராகிருத, மாகாண அல்லது வட்டார பாடல்களிலிருந்து பல்வேறு புகழாரங்களுடன் அவரை புகழ்ந்து ஒரு குச்சியைப் போல அவர் முன் விழுந்து அவரை வணங்கி ஐயனே எனக்கு அருள் செய்வீராக என்று கூற வேண்டும். தனது தலையை, அதாவது உருவத்தின் பாதங்களில் வைத்து தனது கைகளை கூப்பி அவர் ஐயா உம்மிடம் தஞ்சம் புகுந்த எம்மை காப்பாற்றுவீராக,
கடலில் சுறா போன்ற மரணம் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன் என்று கூற வேண்டும். இந்த வார்த்தைகளால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்ட பொருள்களில் எஞ்சியவற்றை தனது தலையில் வைத்து அவரது இதயத்தில் வைக்க தகுந்த பளபளப்பை தன்னுள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் சிலைகள் முதலியவற்றின் கால் தடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வழிபட வேண்டும். ஒரு மனிதன் எல்லா உயிரினங்களிலும் தன்னிலும் வீற்றிருக்கும் அவரை தூய்மைப்படுத்தும் சடங்குகள் மூலம் அருவ தியானம் மூலம் வணங்க வேண்டும். இதன் காரணமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து விரும்பிய நன்மையை ஒருவன் பெறுகிறான். சிலையை நிறுவிய பிறகு அவர் ஒரு வலுவான ஆலயத்தை கட்ட வேண்டும். அதேபோல் சிலையின் வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக ஒரு அழகான மலர் தோட்டத்தையும் கட்ட வேண்டும். அதேபோல் பர்பண நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டை தொடர வேண்டும். வழிபாடு, யாத்திரை, திருவிழாக்கள் போன்றவற்றையும் அறிமுகப்படுத்த வேண்டும். தெய்வத்திற்கு ஒரு நிலம், ஒரு சந்தை, ஒரு நகரம், ஒரு கிராமம் போன்றவற்றை கொடுத்த பின்னர் அவன் அதனுடன் நெருங்கி ஐக்கியத்தை அடைய வேண்டும். சிலையை நிறுவுவதன் மூலம் ஒருவன் இறையாண்மை பேராசை பெறுவான். ஒரு ஆலயத்தை கட்டுவதன் மூலம் ஒருவன் 3 உலகங்களிலும் மகிழ்ச்சியை பெறுவான். வழிபாடு போன்றவற்றால் ஒருவன் பிரம்மதேவரின் சொர்க்கத்தை அடைவான். மேலும் 3ஆல் அவன் தெய்வத்துடன் ஒற்றுமையை அடைவான். உறுதியான ஆசையற்ற பக்தியின் மூலம் ஒருவர் அவரை, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமே பெறுகிறார். இப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுபவர் விசுவாசமான பக்தியை பெறுகிறார். அது உண்மையில் ஒரு மனிதனின் உடல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கும் போது தூசியால் வெண்மையாக இருக்கும், உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும். அது அவரை போலவே மங்களகரமானது. தவத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட மிகவும் அழகான விழிகள் அவை. இதன் மூலம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு காணப்படுகிறார். அது மட்டுமே தூய மனம். இது சந்திரன் மற்றும் சங்கம் போன்ற வெண்மையானது. மேலும் மாதவத்தில் வியாபித்துள்ளது. அரசரே, அதுதான் நாக்கு மெதுவாக பேசுகிறது. இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மீண்டும் மீண்டும் துதிக்கிறது. பெண்களும் சூத்திரர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடிப்படை துதியுடன் பக்தியுடன் குருவின் அறிவுறுத்தலின்படி வணங்க வேண்டும். அதேபோல் மற்ற விஷ்ணு பக்தர்களும் தூய்மைப்படுத்தும் மாதவ வழிபாட்டை நான் தங்களுக்கு கூறினேன். அரசரே, சிறப்பாக வைசாக மாதத்தில் இதை செய்யுங்கள். முனிவர் கூறினார். பிரம்மதேவரின் மைந்தரான நாரத முனிவர் அருளிய தூய்மையான அன்பான வார்த்தைகளை கேட்ட மன்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான பகவானின் பக்தர்களில் சிறந்தவராக ஆர்வத்துடன் கரங்களை கூப்பி அவரை வணங்கி கூறினார். அம்பரீஷ மன்னர் கூறினார், நான் முழு பூமிக்கும் அதிபதி. என் கட்டளை எப்போதும் பின்பற்றப்படுகிறது. நான் ஞானிகளுக்கு சேவை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை போன்ற பாதங்களுக்கு என் இதயத்தை அர்ப்பணித்துள்ளேன். பிராமணர்களை மனதார மகிழ்வித்துள்ளேன். நான் நன்கு அறியப்பட்ட மன்னர்களின் குடும்பத்திலிருந்து வந்த ரத்தினம். எனக்கு எப்போதும் பக்தியின் மீது விருப்பம் உண்டு. நான் வெற்றி பெற்றவன். அழகு, துணிச்சல், தோற்றம் மற்றும் தான தர்மம் பாராட்ட எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு நல்ல மகன்கள் உள்ளனர். நான் பல எதிரிகளை வென்றுள்ளேன். சில மத தகுதிகளால் நான் ஒரு தூய மனதுடன் பிறந்திருக்கிறேன். மேலும் அத்தகைய நற்பண்புகளின் செல்வத்துடன் தொடர்புடையவன். மகத் தகுதியில் உருவகமாகவும் லக்ஷ்மியை போன்றதாகவும் இருக்கும் இந்த அழகான மனைவியை நான் எங்கிருந்து மீண்டும் பெற்றேன்? முனிவரே, முந்தைய பிறவியில் நான் செய்த இந்த நல்ல செயல்களை எல்லாம் எனக்கு கூறுங்கள். கருணை பொக்கிஷமே, தங்களுக்கு எல்லாம் தெரியும். நாரத மாமுனிவர் கூறினார், உங்கள் மிகவும் அழகான மனைவி நல்ல நடத்தை கொண்டவர். முந்தைய பிறவியில் ரூபவதி என்ற வேசி. இந்த அழகான பெண் ஒரு பிராமணரின் வழிகாட்டுதலால் சுபகாரியங்களை செய்து கீழே சுட்டிக்காட்டியபடி ஒரு விபச்சாரியாக வாழ்வார், அதாவது வாழ்ந்தார். நீங்கள் தேவதாசா என்று அழைக்கப்படும் ஒரு பொற்கொல்லர். நீங்கள் முந்தைய பிறவியில் அவளுடைய அப்போது ருச்சி என்று அழைக்கப்பட்ட ஆண்டவராக அவளுடைய காமத் தலைவியாக இருந்தீர்கள். இந்த ரூபவதி நீதியின் பாதையில் சிறந்த அறிவில் பணத்தை தெளிவற்றதாக செலவழிப்பதற்காக, அதாவது
தெளிவற்றதாக இருந்தார். வைசாகத்தில் தினசரி நீராடுவதால் ஏற்படும் மத புண்ணியத்தை குறித்து கேள்விப்பட்ட அவள் சூரியன் மேஷராசியில் நுழைந்த போது நீதியின் பாதையில் நீராடினாள். விடாமுயற்சியும் அழகும் விலை மாதுமான ரூபவதி எப்போதும் பக்தியுடனும் மரியாதையுடனும் பிராமணரை வணங்கி பரிசுகளை வழங்குவாள். தேவதாசா, அவள் மீது அன்பினால் பிணைக்கப்பட்ட நீ எப்போதும் அவளால் அறிவுறுத்தப்பட்டாய். வைசாக மாதத்தில் தாம் வேண்டுமென்றே மற்றும் மரியாதையுடன் நீராடினீர்கள். அந்த நேரத்தில் திரேதாயுகத்தின் தொடக்கத்தில் 3ஆம் நாள், அதாவது 3ஆம் நாள் வந்தபோது கிடைத்தவுடன் அவள் பொற்கொல்லர் தேவதாசரிடம் மரியாதையுடன் கூறினார். விபச்சாரி கூறினாள், நான் மதுசூதனனின் அச்சுதனின், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த உருவத்தை உருவாக்கு. இந்த வாதுமை கொட்டை தானியங்களால் கடவுளை வணங்கி திருப்தியடைந்த நெருப்பை வைத்து பிராமணர்களின் சம்மதத்துடன் அதை ஒரு பிராமணருக்கு கொடுப்பேன். புராணங்களில் இந்த பரிசு அங்கே, அதாவது மறு உலகில் தீராதது என்று கூறப்படுகிறது. இந்த திருதியை, அதாவது வைசாகத்தின் 3ஆம் நாள், வைசாகத்தின் பிரகாசமான பாதியில் அக்ஷயம் திருதியை என்று பிராமணர்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது தீராத பலனை தருகிறது. இந்த நாளில் நான் மாறாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த உருவத்தை ஒரு பிராமணருக்கு கொடுப்பேன். நாரத மாமுனிவர் கூறினார். அவளுடைய இந்த இனிமையான வார்த்தைகளை பொற்கொல்லன் உண்மையாகவும் திருட்டுத்தனத்திலிருந்து விடுபட்டும், அதாவது தங்கத்தின் ஒரு பகுதியை எடுக்காமல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிக அழகான உருவத்தை வடிவமைத்து அது ஒரு மத நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டதாக நினைத்தாள்.